என்னது நான் இல்லையா? சவுண்ட் நான் இல்லையான்னு சொன்னீங்க. திறந்த வாசல் ஸ்லைடில் போடு. வெண்கல கதவு உடஞ்சி போச்சு கண்ணு முன்னால. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இல்லையா? எங்க இருக்குது வசனம்? ஏசாயா 45 दो. ஏசாயா 45 दो படிங்க. வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு உனக்கு படிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, கேட்குற உனக்கு, ஷேரில் இருக்கிற உனக்கு, வீடியோ எடுக்கிற உனக்கு, வாசிக்க போகிற உனக்கு, பாயில் உட்கார்ற உனக்கு, சுடிதார் போட்டுன்னு வந்துக்கிற உனக்கு, சாரி கட்டின்னு வந்துக்கிற உனக்கு, வெள்ளியிலே வந்துக்கிற உனக்கு, தலையில் டவுல் கட்டுனுக்கிற உனக்கு, பெல்ட்டு கட்டுனுக்கிற எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னால் கொடுப்பார், அவர் சொன்னால் நிறைவேற்றுவார். அதனால தான் சொல்கிறோம், இப்படி அமைதியாக இருந்தால் கொடுக்க மாட்டார், நம்ம சொல்லும் போது தான் கொடுப்பார். ஏன் தெரியுமா? கொடுக்கலன்னா இவங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க, கொடுக்கலன்னா இவங்க என் பேரை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. எனக்கு கொடுக்கலையே, எனக்கு தரலையே, நான் கேட்டு பெறலையேன்னு சொல்லி, கேட்டு நான் எனக்கு ஆண்டவர் செய்யலையேன்னு சொல்லி 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 காட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னால் கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ். எல்லாரும் கை தட்டி. வெண்கல கதவு இரும்பு தாழ் வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்பி வந்தது கிருபையினால. வெண்கல கதவு வார்த்தையினால, இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சிதனாவும் போனதால, 24 போனதால, 23 போனதால, 25 வந்ததால சந்தோஷப்படுற. என பெருக 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 செய்வாரு. 25 வந்ததால சந்தோஷப்படுற. என பெருக 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 பெருக. இயேசுக்கு போனதால, சித்தனாவும் போனதால, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு இயேசுக்கு இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியானவரே ஹல்லேலூயா. நல்ல தட்டல 25ல வந்த மாதிரி தட்டுங்க, 25ல இருக்கிற மாதிரி தட்டுங்க. அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே துதிகணங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வலது கரம் இருக்கும் என்று சொன்னால் உயர்த்தி பிடிங்கள். எல்லாரும் அப்படி இப்படி பிடிங்க. நான் வச்ச மாதிரி வைங்க. இப்படி வச்சிங்களா? இப்படி வைங்க. இப்போ இப்படி வைங்க. இன்னும் ஒரு சிலர் சரியாக வைக்கல, கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி வைங்க. ஓகே, வச்சிங்களா? பாஸ் பண்ணுறாஜா. டோன்ட் லை. புரியுதா? டோன்ட் லை. என்ன? பொய் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணியிருக்கிறோம். நான் சொன்னது எல்லாம் சில காரியம் விட்டு இருக்கலாம், சில காரியம் உள்ளே வந்திருக்கலாம், சில காரியம் இல்லை பிரதர் எல்லாமே வந்துச்சு நீங்கள் சொன்னதெல்லாம். இந்த வருஷம் நம்ம அப்படி தான் இருக்கணும். இந்த வருஷம் நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம். ஒரே ஒரு ஆராதனை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒரே ஒரு ராபோஜனத்தை கூட மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒரே ஒரு ஜபங்களை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. ஆண்டவருடைய பெருக்கத்தை உண்மையாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2025 கடைசியில் சொல்ல, நான் கடைசியில் பார்ப்பீங்க சொல்ல, வெகு விரைவில் சில மாதங்களுக்குள்ளதாகவே கர்த்தர் அந்த பெருக்கத்தை உங்களை காண செய்வார். அதுக்குள்ளதாகவே உங்களை பார்க்க செய்வார். ஏன் சொன்னால், தேவ சமூகத்தில் நாம் செய்திருக்கிறபடினால, தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் நாம் செய்திருக்கிறபடினால, ஒவ்வொரு வாரமும் நான் எத்தனை மணி உள்ளே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறோம். எத்தனை மணி சொல்லுங்க? 8:15 என் கால் எங்கே இருக்கும்? ஆமாம், 8:15 என் கால் ஆலயத்தில் இருக்கும். இருக்க வைப்பேன். சொல்கிறோம்ல, உன்னை வாடா ஒரு கை பார்த்துக்கிறேன், உன்னை வா எங்கள் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், வா அவன் ஃபோன் பண்ணுறவான்றல. அதுக்கெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் சபதம் எடுக்கிறோம், அதுக்கெல்லாம் சபதம் எடுத்து நம்ம அதை நிறைவேற்றுறோம். ஆனால் தேவ ஆலயத்தில் நம்ம இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உச்சாமோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த புதிய ஆண்டில் நாம் வந்திருக்கிறபடினால, இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறபடினால, ஒரு வசனத்தை, வேதத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 309 பக்கம் 12ஆம் அதிகாரம். அதில் எடுத்தவர்கள் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கால வெளியில் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம், கவனிப்போம். பிள்ளைகள் எல்லாம் தயவுசெய்து அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், தமிழ் பைபிளில் 309 பக்கம், புதிய ஏற்பாட்டில் அதில் 1ஆம் வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறோம், கவனிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். சிலர் வாஞ்சையோடு வந்திருப்பாங்க, சிலர் இன்னைக்கு வராமலும் நின்றுருப்பாங்க. எத்தனையோ பேர் வராமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் வரல, மனைவிகள், புருஷர்கள், பிள்ளைகள், மருமகள்கள், மருமகன்கள் வரவில்லை. ஆனால் வந்திருக்கிற உனக்கு
ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை உன் மேலே வைக்க போகிறார். ஏதோ உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக சொல்ல. ஏன் சொல்கிறேன்னா, 1ஆம் தேதி தொடங்கி ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு நாள் ஒரு நியூஸ் நான் கேட்குறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆரம்பத்திலே எங்கள் கர்த்தர் எங்கள் பண்டக சாலைகளை நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் அந்த சாட்சிகளை சொல்ல 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 ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இதை ஞாபகத்தில் கொண்டு வந்து வைத்து கொண்டே இருக்கிறார். பார்த்தியா, என் வாக்குத்தத்தை நிறைவேறுது பாத்தியா, சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் நிறைவேறுகிறத பார்க்க நிறைவேறி கொண்டிருக்கிறது பாத்தியா என்று சொல்லி அந்த தைரியத்தில் சொல்கிறேன். இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறபடினால அங்கே எபிரேயர் பவுல் எழுதுகிறார். இந்த புஸ்தகத்தை, இந்த நிருபத்தை பவுல் எழுதும் போது அங்கே சொல்கிறாரு, மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை தள்ளுவதற்கா நிறைய பேர்கள் இருப்பார்கள். நல்ல கவனிப்போம். அம்மா கவனிமா, அவங்க வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு இடம் பண்ணியிருக்க, நீ கவனி, நீ ஏன் திரும்பி பார்த்துனுங்கிற, நீ கவனி, அப்புறம் பேர் சொல்லுவேன். நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் அப்பயே சொல்கிறேன், இல்லை நிற்க முடியாத நான் நீங்கள் நிற்கிறேன். ஒரு கடைசியாக கூட நீ செக் பண்ணிப்பா, சும்மா மேட்டில் கைவை. நல்லா கவனிக்கணும். நான் எல்லோரையும் பார்த்துன்னு தாங்கிறேன். வரவங்க உட்காருவாங்க, வரவங்கள உட்கார வைக்கிறாங்க. யூ டோன்ட் வரி அபவுட் த பீப்புள்ஸ் அண்ட் டோன்ட் வரி அபவுட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ். ஓகே, தே வில் ஹாவ் ஏ சீட். புரியுதா இல்லையா? நான் கவனிப்போம். கிறிஸ்துவர்களை தள்ளுவதற்கு நிறையா கூட்டம் இருக்கும், நிறைய காரியம் இருக்கும், நிறையா ஜனங்கள் இருப்பார்கள், நிறைய அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளுவதற்கு விழ வேண்டிய நாம் அல்ல, அவர்கள் தள்ளும்போது விழ வேண்டியவர்கள் நாம் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நாம் தள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. போன வருஷம் நீ தள்ளனையோ இல்லையோ, சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதம் எப்படியோ தள்ளிட்டேன் பிரதர் குடும்பத்தை. எங்கே தள்ளிட்டேன்? பாதாளத்துலையா, நரகத்துலையா? எங்கே தள்ளிட்ட சொல்லுவாங்க. பார்த்து, ஏதோ இந்த மாதம் தள்ளின்னு போயிடுச்சு, இந்த வருஷம் தள்ளின்னு போயிடுச்சு, போன வருஷம் எப்படியோ கர்த்தர் எங்களை தள்ளின்னு வந்துட்டாரு சொல்லுவாங்கள்ல. ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி எழுந்து நான் ரெடி ஆகவே முடியல, இன்றைக்கி ஆராதனை போவேனான்னு சொல்லி தெரியல. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்னை தள்ளு வந்து சேர்த்துட்டாரு, கர்த்தர் என்னை தள்ளு வந்து இங்கே விட்டுட்டாருன்னு சொல்கிறேன்ல. அந்த தள்ளுதல் அல்ல, ஆண்டவர் உன்னை ஆவியில் எழும்பி தள்ளும்படியாக உன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த முதல் வாரத்தில், இந்த புதிய வாரத்தில் வந்திருக்கிற சொன்னால், அங்கே பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், உலகத்தில் பாவங்கள் இருக்கும், உலகத்தில் போராட்டங்கள் இருக்கும், உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், உலகத்தில் சில காரியங்கள் தடைகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது, நாம் அவைகளை தள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லும் போது, நம்மை சுற்றி இருக்கிற என்னத்தை தள்ளணும்? பாவங்களை தள்ள வேண்டும். எல்லாமே அடங்கி இருக்கிறது. நம்மை சுற்றி நிற்கிற, நம்முடைய இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் தள்ளிவிட்டு அங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். அல்லேலூயா. அந்த நமக்கு நியமித்திருக்கிற வார்த்தையை மட்டும் பெண் இருந்தால் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஏற்கனவே அண்டர்லைன் பண்ணிட்டு இருந்தால் பண்ணாதீங்க, அது மேலே கோலம் போடாதீங்க. அண்டர்லைன் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நமக்கு நியமித்திருக்கிற அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, யுவர் ரேஸ், உன்னுடைய ஓட்டம், என்னுடைய ஓட்டம், நம்முடைய ஓட்டம். வேதம் சொல்லுகிறது,
உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இந்த 2025 யாருக்காக நியமிக்கப்பட்டது? இந்த 2025 யாருக்காக காணப்பட்டது? இந்த 2025 வந்தது யாருக்காக? முதல்ல நம்ம சொல்லக்கூடாது இது அவர்களுக்காக, இது அவங்களுக்காக, இது இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இது தேவனுடைய விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுக்காக நியமித்திருக்கிற இந்த வருஷம், தேவன் மேல வைராக்கியமா வைத்திருக்கிற, தேவன் மேல வாஞ்ச வைத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த வருஷம், இந்த வருஷம் எனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்காக வைக்கப்பட்ட வருஷம், என் குடும்பத்திற்காக வைக்கப்பட்ட வருஷம், என பெருகும்படியாக வைக்கப்பட்ட வருஷம், இது உனக்காக வைக்கப்பட்ட வருஷம். அல்லேலூயா. இது உங்களுக்காக வைக்கப்பட்ட வருஷம். ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை யார் பார்க்க வேண்டும் நினைக்கிறார் என்று சொன்னால், என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், என்னை விசுவாசிக்கிறவர்கள் பார்க்க வேண்டும், என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும், என்னை நம்பி வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை, இந்த வருஷத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி புறஜாதிகள் பார்ப்பார்கள். நல்ல கவனிப்போம். புறஜாதிகள் பார்ப்பார்கள். ஆனால் புறஜாதிகள் பார்த்து இதனுடைய அருமையை தெரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. 2025 வந்திருக்கிறீங்க, ஒரு புறஜாதி கிட்ட போய் கேளுங்க, 2025 வந்திருக்கிறீங்க பிரதர், இன்னும் உங்களது ப்ரோக்ராமு, இன்னும் உங்கள் திட்டம், என்ன பிளானு அப்படின்னு சொன்னால், என்ன பிளானு அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. என்ன பிளானு? இல்லை, உங்களை நான் கேட்குறேன், 2025 வந்துக்கிறீங்களே, என்ன செய்ய போகிறீங்க, என்ன உங்கள் பிளான், என்ன திட்டம், என்ன வீடு எதனா கட்ட போகிறீங்களா, இல்லை எதனா என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிற? ஒரு புறஜாதி நான் கிறிஸ்டியன் ரட்சிக்கப்படாதவங்களை போய் கேட்பீங்க சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பார்க்கலாம் இரு, இப்போ தானே பிறந்துக்குது, என்னது யார் வயிற்றுலேருந்து பிறந்துச்சு? 2025 யார் வயிற்றுலேருந்து பிறந்துச்சு? பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஏடா கூடமாக பேசுவாங்க. இந்த வருஷம் எல்லாம் ஏடா கூடலாம் மாறணும். உங்களுக்கு கூட சொல்லித்தாரேன், பாட்டுனா பாட்டு தான் பாடணும், ஜபம்னா ஜபம், சாட்சினா சாட்சி, அப்புறம் துதினா துதி. துதி நேரத்தில் அங்கே வேறு மாதிரி பண்ணிடக்கூடாது, அங்கே வேறு மாதிரி செய்யக்கூடாது. எல்லாம் புரிஞ்சு நம்ம செயல் பண்ணணும். பார்க்கலாம் இரு, இப்போ தானே பிறந்துக்குது, இப்போ தானே 5ஆம் தேதி ஆகிக்குது, பார்க்கலாம் இரு, அது நான்ப்பா இப்படிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே நபரை பார்த்து 30ஆம் தேதி கேட்பேன், இல்லை பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி கேட்பேன், இருக்குதா இல்லையா? இருக்குது. 27ஆம் தேதி கேட்பேன், என்ன பிரதர் இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சு, 2வது மாதம் முடி போகுது, இன்னும் 2025 என்ன திட்டம், என்ன பிளான்னா? ஒரு மாதிரி போயின்னுக்குதுப்பா, என்னானே தெரில, ஒரு மாதிரி போயின்னுக்குது. இது புறஜாதிகள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இது அவர்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை. இதை தூக்கி நம்ம பேசக்கூடாது. ஆனால் நமக்கு என்ன வார்த்தை தெரியுமா? என் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அது சொன்னாவே போதும், உன் எதில் நிற்கிறோம் சொல்லுவான், அதான் நல்லா இருக்கிறியா, அதான் சிச்சினே இருக்கிறியா, அதான் சந்தோஷமாக இருக்கிற போல், உன்னை பார்த்துன்னு தாங்கிறேன். 2024 விட 2025 நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, நல்லா இருக்கிறீங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போகிறீங்க வரீங்க, எல்லாம் நான் பார்த்துன்னு தாங்கிறேன்னு சொல்லி நீ மெய்ப்பராக இருக்கிறாருன்னு மட்டும் சொன்னால் போதும், அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் நீ தாட்சி அண்டிருக்கிறியா இல்லை தக்காளி சட்னி ஆகிட்டுக்கிறியான்னு சொல்லி. புரியுதா நான் சொல்கிறது? நீ சொல்ல தேவையில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை நீ சொல்லாத, நீ மெய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டா போதும், அவன் பார்த்து தெரிஞ்சுக்குவான். அவன் எதிராளி, உன் எதிர் வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் மெய்ப்பராக இருக்கிறதுனால தான் உன்னை நடத்தினே போகிறாரு, உன்னை கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு, உன்னை கொண்டு வந்து செவ்வையான பாதையில் பசும்புல் மேய்ச்சலன்றிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்புறங்க கரங்களை தட்டி, உனக்காக நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இந்த 2025 இது உனக்காக நியமிக்கப்பட்டது. சொல்லுங்க, இது எனக்காக நியமிக்கப்பட்டது. இந்த 2025 என் பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி, நல்ல கவனிப்போம், ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குறாரு. அதை உருவாக்கிட்டு இதுக்குள்ள யாரை வைக்கிறது? இது அழகாய் நம்ம படைத்து விட்டோம். இந்த ஏதேன் தோட்டத்தில் அழகாய் நம்ம கொண்டு வந்து செய்து விட்டோம். இதற்குள்ள அழகான செடிகளை வைத்து விட்டோம். யாரை வைப்பது என்று சொல்லி நினைக்கிறவில்லை. கர்த்தர் மண்ணினால் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். மண்
மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை செய்கிறார். மண்ணை எடுத்து உருவத்தை செய்த பிற்பாடு அங்க சொல்லப்படுகிறது, ஆதாமை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் கர்த்தர் வைத்தார். ஆதாமை கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்த உடனே ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, பலுகி பெருகி, நீ பலுகி பெருகி. 2 பூமி 1:28 1:28 வாசிக்கிறாங்க. நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ண சொல்லிட்டாரு? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டுக்கொள். அல்லேலூயா. நீ ரூல் பண்ணு. இனி நான் ரூல் பண்ண போகிறதில்ல, இனி நான் செய்ய போகிறதில்ல. நான் உனக்காக ஒரு தோட்டத்தை ஆயத்தம் பண்ணி விட்டேன், உனக்காக ஒரு தோட்டத்தை நான் காட்டி விட்டேன். உன்னை அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து நான் வச்சுட்டேன், உன்னை அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணு? நீ ஆண்டுக்கொள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த 2025 நமக்காக வைக்கப்பட்ட ஒரு வருஷம். இந்த 2025 தேவ பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு வருஷம். இந்த 2025 கர்த்தருடைய விசுவாசிகளுக்காக வைக்கப்பட்ட ஒரு வருஷம். இந்த 2025 தேவனை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வருஷமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நியமித்திருக்கிற ஓட்டம், உனக்கு நியமித்திருக்கிற சபை, உனக்கு நியமித்திருக்கிற போதகர்கள், உனக்காக நியமிக்கப்பட்ட ஜெப நேரம், உனக்காக நியமிக்கப்பட்ட உபவாச நாள், உமக்காக நியமிக்கப்பட்ட அமாவாசை நாள், உனக்காக நியமிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை ஜெபம், உனக்காக நியமிக்கப்பட்ட உபவாச ஜெபங்கள், உனக்காக நியமிக்கப்பட்ட அபிஷேகம், உனக்காக நியமிக்கப்பட்ட வல்லமை, உனக்காக நியமிக்கப்பட்ட ஆவி, உனக்காக நியமிக்கப்பட்ட மகிமை, உனக்காக நியமிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அது இங்கதான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை இங்கே தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உனக்காக நியமிக்கப்பட்ட அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார். அந்த ஏதோ உன்னை சும்மா இருக்கிற இடத்துல நிறுத்தல, ஏதோ உன்னை சும்மா போயிட்டு வரும்படியாக ஆண்டவர் உன்னை கொண்டு வரல, உனக்காக நிறுத்தி இருக்கிறார். உன்னை ஒரு ஓட்டத்தில் நிற்க வைக்க போகிறார். நீ சொல்லணும், இந்த வருஷம் இந்த முதல் வாரம் நான் வந்திருக்கிறேன், இந்த முதல் ஓய்வு நாளுக்குள்ள வந்திருக்கிறேன், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்னை நிறுத்தி இருக்கிறார் கர்த்தர். எனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டம், நீயா தெரிந்தெடுக்கிற ஓட்டம் அல்ல, நீயாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வழி அல்ல, நீயாய் ஆராயப்பட்ட வழி அல்ல. வேதம் சொல்லுகிறது, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், உனக்கு நியமிக்கப்பட்ட நாள், உனக்கு நியமிக்கப்பட்ட மாதம், உனக்கு நியமிக்கப்பட்ட நேரம், உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த அற்புதம், அந்த அற்புதத்தின் காரியத்தில் ஓட்டத்தில் நிற்கும்போது அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில், உனக்கு நியமிக்கப்படுகிற ஓட்டம், அந்த ஓட்டத்தில் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறுமையோடு ஓட கடக வேண்டும், நீ பொறுமையோடு ஓட வேண்டும். எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி, எல்லா நேரத்தில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லை, தப்பு, வாசிங்க. சரி வாசி. வாசிங்க, அதே தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே சொல்லும்போது, வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற என் இயேசு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா.
உன்னை சீர்படுத்தும்படியாக இந்த வருஷம் வச்சிருக்கிறாரு. உன்னை நிலைநிறுத்தும்படியாக வச்சிருக்கிறாரு. உன்னை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையும்படியாக வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தின் மேலே விசுவாசம் அடையும்படியாக வச்சிருக்கிறாரு. நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வருஷம் நான் ஏன் இருக்கிறேன்னு சொல்லி அல்ல, இந்த வருஷம் நான் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இருக்கிறேன். இதுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் இருக்கிறோம் பிரதர் இந்த வருஷம்? ஏன் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? ஏன் என்னை உயிரோடு வச்சிருக்கிறார்? இல்லை, இந்த வருஷம் நம்ம சொல்ல வேண்டியது, என்னை வச்சதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவருடைய சித்தத்தை நான் செய்யும்படியாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொண்டு நிறைவேற்றும்படியாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது உனக்காக நியமிக்கப்பட்ட நாள். இது உனக்காக நியமிக்கப்பட்ட சபை. இது உனக்காக நியமிக்கப்பட்ட ஆராதனை. இது உனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். அந்த ஓட்டத்தில் கர்த்தர், அந்த உனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே ஏறக்கூடாது. நீங்கள் வெளியே ஓடக்கூடாது. நீங்கள் திசை திருப்பி ஓடக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போய் அமரக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போய் மடங்கி படுக்கவே கூடாது. உனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம், உனக்காக வைக்கப்பட்ட ஒரு திட்டம், உனக்காக நிலைநிறுத்தப்படுகிற ஒரு ஓட்டத்தை என் இயேசு இந்த காலவெளியில அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வாசிக்கும் போது வசனத்துல கவனிப்போ, ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார். ஈசாக்குக்கு திருமணம் செய்யும்படியாக ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை பார்த்து பேசும்போது எல்லா காரியத்திலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வாதம் பெற்றவனாய் மாறினான். எல்லாமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதில் எடுத்தவர்கள் 10ஆம் வசனத்தை அங்க வாசிக்கும் போது, பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களையும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிப்போ. ஆபிரகாம் யார்கிட்ட சொல்றாரு? எலியேசர். யார் இவரு? வேலைக்காரன், ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய தலைவர். இவர் எல்லா காரியத்திலும் இவர் அலைந்து அலசி பார்த்து எல்லாவற்றையும் செய்கிறவர், விசாரணைப்பு இல்லை இருக்கிறவர். யாரு? எலியேசர். யார் வீட்டில்? சொல்லுங்க சத்தமா. பிள்ளைங்க சொல்லவே மாட்டேங்க, கவனிங்க. என்ன யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்கார் யாரு? சத்தமாக சொல்லு. நீங்கள் மட்டும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நல்லது, இன்னும் சத்தமா. எலியேசர் யாருடைய வேலைக்காரு? ஆபிரகாமுடைய வேலைக்கார். நல்லா கவனிக்கணும், அங்கங்கே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஆபிரகாம் எலியேசருடைய வேலைக்கார். தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி நீ தேர்ந்தெடுக்கும்போது நீ இங்கே வேணா, நீ அந்த தேசத்துக்கு போ. அந்த தேசத்தில் போயிட்டு என் பிள்ளைக்காக ஒரு பெண்ணை நீ என்ன பண்ண, தேர்ந்தெடுத்து நீ பார்த்துட்டு வான்னு சொல்கிறார். ஒரு பெண்ணை பார்க்க போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் போவோம்? 1000 பேரா? 6லேருந்து 7 பேரா? 6லேருந்து 7 பேர். என்ன நம்பர் அது? ஜாதகமா? என்ன ஜாதகம் மாதிரி சொல்லுங்கிறிய? 6லேருந்து 7 நல்ல காலம் கட்டுற தாலியான்ற மாதிரி. 7ஆ 10ஆ சொல்லி எதோ ஒன்று சொல்லி முடிய. 5ஆ? 5 பேர். நார்மலாக சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்க்க போவதற்கு கொஞ்சம் சுமாராகிற பொண்ணை பார்க்கறதுக்கு 5 பேர் போவாங்க. சும்மா சொல்கிறாங்கல்ல, செம்ம கட்டையாகிறா பாய்வா, அந்த கட்டை மாதிரி இருந்தால் 20 பேருக்கு மேலேயும் போவாங்க சாப்பிட்றதுக்கு. இல்லை
யாரை பார்க்கறதுக்கு? ஆனால் மாப்பிள்ளை ஒருத்தர் தான். யார் பார்த்தாலும் பார்த்து மட்டும்தான் விட முடியும். நீங்கள் கானானை பார்ப்பீர்கள், ஆனால் சுதந்தரிக்க மாட்டீர்கள். தெரியுமா வசனம்? ஆமாம். ஒரு 5 பேர் போகிறோம், 5 பேர். அதிகபட்சம் எத்தனை வண்டி வச்சு போவீங்க? இல்லை எத்தனை கார் வச்சு போவீங்க? சொல்லுங்கள், விசுவாசத்தில் சொல்லுங்களேன். 2 கார், 3வது சொந்த காரும் அதில் ஏற்றுவீங்க. 2 காரோடு போயிட்டு அப்படியே இறங்குவீங்க. இந்த அதிரடி படத்தெல்லாம் வந்து இறங்குற மாதிரி அப்படியே சும்மா அப்படி வந்து போய் இறங்கணும். வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? மாப்பிள்ளை வீடுகார் வந்துட்டான். அதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சுனே தான் போவோம். நாங்கள் வேலூர் வந்துட்டோம், காஞ்சிபுரம் வந்துட்டோம், நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோம், பூந்தமல்லி கிராஸ் பண்ணுறோம், சிக்னல் வந்துட்டோன்னுவோம். அப்படியே அப்போ கூட சொல்லிட்டே போவோம். ஆனால் அங்கே போனோன்னு ஒரு சத்தம் அலசல் வந்துட்டான். இங்கே அலசல்லாம் இல்லை. 2 காரோடு போகிறோம். 2 காரில் ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுக்கலாமா? பெரிய வண்டியில் 10 பேர். ஒரு பெரிய வண்டி 2 வண்டி போனால் 20 பேர் கொண்டு போகிறீங்க. ஆனால் இங்கே எலியேசர் போகிற நேரத்தில் ஒன்றும் சொல்லலை. ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்கிறாரு, தம்பி என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வாப்பா, போயிட்டு வா, போய் நல்ல செய்தியோடு திரும்பி வா. 2025 ஒரு நல்ல செய்தியோடு திரும்பி வா. 2025 முதல் வாரம் சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறியே, ஒரு நல்ல செய்தியோடு நீ திரும்பி போகணும். உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் ஆகணும். புரியல? டியூப்லைட் ஆஃப் பண்ணுங்க, புரியும். ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் புரியும். 2025 முதல் வாரத்தில் முதல் ஆராதனையில் சபைக்கு நீ வந்துட்டு போகிறேன்னு சொன்னால் உன் குடும்பத்தில் வாசற்படியில் ஆசீர்வாதம் தட்டணும், ஆசீர்வாதம் இருக்கணும், ஆசீர்வாதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். எப்போ இப்போ இன்னைக்கு நடக்கணும். ஏன்? நான் முதல் வாரம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் போக மாட்டேன்ல. அப்படியா? இல்லை, வாரம் நீ வரணும். நீ 52 வாரம் வரணும். நீ சபதம் எடுத்துக்கிற, மறக்கக்கூடாது. சபத்தை மறந்தால் நீ பேதி ஆகிடும் உனக்கு. ஆமாம், கர்த்தர் எதை வேணாலும் செய்வார், எப்போ வேணாலும். ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன வேணால் செய்வார். தண்ணீரையும் திராட்சை ரசமாக மாற்றுவார், திராட்சை ரசத்தையும் என்னவா மாற்றுவார்? அப்படியே உல்ட்டாவாக மாற்றுவார். போய் கோல் எடுத்துன்னு போய் அடினார், தண்ணி ரத்தமாயிடுச்சு. இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போய் மொண்டு போய் ஊற்றுனாரு, ஜூஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி கண்ணை கட்டுற வேலைலாம் ஆண்டவர்னால பக்காவாக செய்வார். அவருக்கு நிறையாவும் தெரியும். அல்லேலூயா. போய் பெண்ணை பார்த்துட்டு வா சொன்ன உடனே எலியேசர் போய் என்ன பண்ணுறாருன்னா 10 ஒட்டகங்களை கட்டுறாரு. எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகங்களை கட்டுறாரு. ஆனால் போகிறது எத்தனை பேர்? ஒருத்தர் தான். கரெக்டு தான், டவுட்டே வேணாம். எலியேசர் மட்டும் போகிறாரு. ஆனால் மெயின் ஆள் எலியேசர் தான். ஆனால் ஒட்டகங்களை ஓட்டுற ஆள் இருக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் கணக்கில் வைங்க, சப்ஸ்டியூட்டில் வைங்க. அவங்க மெயின் இல்லை. மெயின் யார்? 10 பேர்கிட்ட சொல்ல ஆபிரகாம் எலியேசர்கிட்ட போ. 10 ஒட்டகங்களை கழட்டின உடனே எல்லா ஒட்டகத்தை ஓட்டுறவங்க பார்க்குறாங்க, எலியேசர் 10 ஒட்டகத்தை எடுக்க சொல்கிறாரு. பெரிய பயணம் போல், கேரளா ட்ரிப்பு மாதிரி இருக்குது. இங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லி தெரியல. அமைதியாக 10 ஒட்டகமா அப்படின்னு சொல்லி போன உடனே 10 ஒட்டகத்தை கழட்டி அவர் ஆயத்தப்படுத்தி அந்த 10 ஒட்டகத்தையும் கொண்டு போகிறாரு. அந்த 10 ஒட்டகத்தையும் கொண்டு போன நேரத்தில் அந்த எலியேசர் அங்கே 10 ஒட்டகத்தை கொண்டு போகிறாரு. எல்லா ஒட்டகத்தையும் ஓட்டி கொண்டு போன நேரத்தில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. நாகோர் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். புரியுதா? நாகோர், அதுதான் வாசித்தாங்க, தெரியும், வாசிக்காதீங்க. நாகோர் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து எலியேசர் நின்று இப்போ மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டார். இப்போ சென்னை சிட்டி மாதிரி மெயின் சிட்டிக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாரு. நம்ம கூட எப்படி பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னே வீட்டுக்கிட்ட போனோம், பொண்ணு வீட்டுக்கிட்ட போனோடனே அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிட்டு, கார் ஆஃப் பண்ணிட்டு, இன்சைட்லாம் பண்ணு, நல்லா எல்லாம் பண்ணிட்டு, மாப்பிள்ளை கொஞ்சம் பவுடர் ஆச்சுன்னு வண்டி கண்ணாடியிலே பார்ப்பார். வண்டி கண்ணா பவுடர் ஆச்சு. ஏன்னா வந்த காற்றுல முடியெல்லாம் பறந்துருக்கும். இந்த சைடில் போயிட்டு இருக்கிற முடியெல்லாம் டிக்காலாம் தெரியும். அதெல்லாம் தெரியாத மாதிரி அப்படி அமுத்தி விட்டு நல்லா அப்படி போய் நிற்பார். ஐயோ பார்த்து வானான்னு சொல்லுமோ, வேணும்னு சொல்லுமோ, இல்லை பச்சையா ரெட்டா என்ன சிக்னல் லைட் எரியும்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகள் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினா வா உள்ளோ.
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மேக்கெல்லாம் பண்ணிட்டு போதும் வாடா, ஃபோன் பண்ணுகிறாங்கோ, வந்து வெயிட் பண்ணுகிறாங்களாம், சிக்னலில் நின்றுக்கிறாங்களாம், வாடா இருப்பா கரெக்டாகுதா வட்டாகுதா சார், 10 நிமிஷம் ஏசி போட்டுருங்க சார், வேறு தண்ணி வந்துச்சுன்னா முன்னா போயிடும். மேக்கப் போய் உள்ளே என்ன கலர் தெரியும், கருப்பு தெரிஞ்சிடும். அதனால் வானா, என் ஒரிஜினல் எல்லாம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு நான் டிங்கரிங்லாம் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அவனொன்று ஏசியை போட்டு, டிரைவர் உனக்காக ஏசியை போட்டு கார் ஃபுல்லாக சில்லாக பண்ணி போன நேரத்தில் நம்ம அப்படி போவோம். ஆனால் எலியேசர் ஒன்றும் பண்ணல. எலியேசர் ஒட்டகத்தை விட்டு இறங்கி என்ன தெரியுமா பண்ணுறாரு, என் எஜமானுடைய பிள்ளைக்கு, என் எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டும். நான் இங்கே நிற்கிறேன், நல்லா கவனிங்க, நான் இங்கே நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? அந்த நாகோர்கிட்ட இருக்கிறேன். நான் இங்கே நிற்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னா, இதோ இந்த கிணத்துக்கிட்ட இந்த தண்ணீரை எடுக்கும்படியாக யாருன்னா ஒருத்தர் வரணும். புரியுதா இல்லையா? இந்த கிணத்துக்கிட்ட இப்போ நான் நிற்கிற வேலையில் யாருன்னா ஒருத்தர் தண்ணியை கொண்டு வரணும். தண்ணி மொல்ல வரணும். அப்படி மொல்ல வர பொண்ணுக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோன் நம்பர் கேட்பேன். அது நம்ம மூளை அப்படி வேலை செய்யும். ஃபோனே இல்லைன்னா கூட கேட்டுருவாங்க அவசரப்பட்டு. அப்புறம் அவங்க சொல்ல, ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர இந்த பொண்ணுக்கிட்ட, இப்போ இங்கே தண்ணி மொல்ல வரப்போகிற இந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியை கேட்பேன். நல்லா புரியுதா கான்செப்ட் உங்களுக்கு? முடிக்கிற தண்ணியை கேட்பேன். தண்ணியை கேட்ட உடனே எனக்கு தண்ணியை குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லணும். எப்படி? அந்த ஃப்ளோவில் சொல்லியே, நான் சொன்ன ஃப்ளோவில் சொல்லணும்ல ஏக்கா. குடியும் என் ஆண்டவனே சொல்லுங்க. குடியும் என் ஆண்டவனே. அந்த மாதிரி யாரு சொல்கிறாங்களோ, ஒன்று நம்பர் 1 குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீயே வந்து மொண்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. ஒட்டகத்தை கொண்டு போவர் கையில் வாட்டர் பாட்டில் இல்லாமல் போயிருப்பார். அட்லீஸ்ட் ஒரு 5 லிட்டர் கேனாவது இருக்கும் அல்லவா? அட்லீஸ்ட் ஒரு 5 லிட்டர் கேனாவது வச்சிருப்பார் அல்லவா? ஒரு பொண்ணு வரணும், குடம் வச்சுன்னு வரணும். அல்லேலூயா. அவள் சும்மா பட்டு புடவை கட்டின்னு வந்தால் வரக்கூடாது, குடம் வச்சுன்னு இப்படி வரணும். நான் பார்க்கணும். அவகிட்ட நான் ஃபோன் நம்பர், வக்காரியம்மா தயவுசெய்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் உன்ன நினச்சிக்குவாங்க யூடியூப்பில் பொண்ணு வந்துருக்குது பாருன்னு. அதுக்கு தான் உட்கார வச்சு அல்லேலூயா சொல்லு. ஒரு பொண்ணு வரணும், என்ன வச்சுன்னு வரணும் சொல்லுங்க. அவள் இடுப்பில் நான் வச்சுன்னு வரட்டும், அவள் தலைக்கு மேலே நான் வச்சுன்னு வரட்டும், அவள் எப்படி நான் வச்சுன்னு வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன பண்ணும், ஒரு பொண்ணு குடம் எத்தனை வரணும். தூரத்தில் பார்த்த நேரத்தில் ஒரு பொண்ணு வரா. இதெல்லாம் நான் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ண நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நடக்கவோ பிடிக்கவோ நான் அப்படி பார்க்குறேன். இது நைட்டு நடந்த சம்பவம் அல்ல. இது உள்ளான மனிதன்லேருந்தே வர 9 வரத்தில் இது ஒரு வரம் 10 அப்படியும் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு பொண்ணு வரணும், நான் தண்ணியை கேட்பேன். அந்த பொண்ணு கிணத்துல மொல்ல வரும்போது நான் தண்ணியை கேட்பேன். என்ன கேட்பேன்? நான் தண்ணியை கேட்பேன். அவள் சொல்லணும், குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லணும். அப்புறம் நான் அந்த அப்புறம் நான் சொல்கிறேன் பைபிள் வாசிய எல்லோரும் என்னையே பார்த்துன்னுக்குறாங்க, கரெக்டாக இருக்குது. அப்புறம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பேன். என்ன கேட்பேன்னா, என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று. அப்படி அந்த பொண்ணு வந்த உடனே நான் தண்ணியை கேட்பேன். இப்போ சொல்கிற புரியும். நான் தண்ணியை கேட்டோன்னு குடியும் என் ஆண்டவனே சொல்லணும். அப்புறம் அவன் வாயிலேருந்து வரணும், உங்கள் கூட வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் தண்ணியை கொடுக்குறேன். எவோ சொல்கிறாளோ அவ தான் பத்தினி. ஆமாம், அவ தான் மகா ரூபவதி, அவ தான் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவோ.
அப்போ அவர் நினச்சிக்குவார், இவ வீட்டுக்கு அடங்குற பொண்ணு, இவ வீட்டில் கீழ்ப்படுகிற பொண்ணு, இவ வீட்டில் ரொம்ப எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ ஒரு பொண்ணு வந்தவனை கேட்குறாரு, ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. பின்னால் பார்த்தா 10 ஒட்டகம் இருக்குது, 10 ஒட்டகம் நிற்குது. அப்போது அந்த அம்மா சொல்கிறா, குடியும் என் ஆண்டவனே, குடிக்க தண்ணி இல்லை, குடியும் என் ஆண்டவனே. அல்லேலூயா. குடியும் என் ஆண்டவன் சொல்லிட்டு, உனக்கு மாத்திரம் இல்லை, உன் கூட வந்திருக்கிற 10 ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் மொண்டு வந்த வார்த்தை சொன்னோன்னே இந்த மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பித்து விட்டது. ஏன் தெரியுமா? என் குமாரனுக்கு, என் எஜமானுடைய குமாரனுக்கு இவதான் லாக்கியான பெண்ணு, இவதான் நியமிக்கப்பட்டவ. புரியுதா? இப்போ எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு? நியமிக்கப்பட்டவ யாரு? நியமிக்கப்பட்டவ இவதான். ஏன்? எனக்கும் குடிக்க கொடுத்தா. நான் மனசுல நினைச்சேன், என் ஒட்டகங்களுக்கும் குடிக்க வைக்கணும், என் ஒட்டகங்களுக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கணும், என் ஒட்டகங்களும் எல்லா தண்ணியை வார்க்கணும். அப்படி எவ வார்க்கிறாளோ, எந்த ஸ்திரீ வார்க்கிறாளோ, அவள் தான் என் குமாரன், என் எஜமானுடைய குமாரனுக்கு அவள் தான் ஏற்றவள் என்று சொன்ன உடனே இவரு குடிச்சிட்டு கொடுக்க 10 பேர் போனாங்களே, அவங்க குடிச்சிட்டு கொடுக்க அப்புறம் ஓடி போய் தண்ணியை மொண்டு வந்து தூக்கி இடுப்புல வச்சுட்டு வந்து ஒட்டகங்களுக்கு கொடுக்குறா. திரியும் ஒட்டகங்களுக்கு கொடுக்குறா, திரியும் ஒட்டகங்களுக்கு கொடுக்குறா, திரியும் ஒட்டகங்களுக்கு கொடுக்குறா. ஒரு ஒட்டகம் 10 நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும் தெரியுமா? ஒரு ஒட்டகம் 10 நிமிஷத்துல எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும் தெரியுமா? 100 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். 100 லிட்டர் 10 நிமிஷத்தில். ஆனால் நம்மக்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க நல்லா தண்ணி குடிக்கணும், 1 லிட்டர் காலையில் குடிக்கணும், நைட்டு 1 லிட்டர் குடிக்கணும்னா எங்கே டாக்டர்? குடிச்சா வருது வெளியோ, ஆயில் குடிச்சா தண்ணி வெளியே வருது, ஃபுல் ஓவர் ஃபோர்ஸில் அடிக்குது. ஆனால் ஒரு ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணியை குடிக்கும். ஒட்டகத்துக்கு வார்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒட்டகத்துக்கெல்லாம் கொடுத்தா, ஒட்டகத்துக்கெல்லாம் ஊற்றிட்டா, ஒட்டகத்தெல்லாம் குடிக்க வச்சுட்டா. அப்போ சொல்கிறாரு அந்த எலியேசர் பார்த்து, எம்மா எனக்கும் நீ கொடுத்த, இந்த ஒட்டகங்களுக்கும் நீ கொடுத்த, நீ யாருடைய பெண்ணுமா? நீ யாருடைய பெண்ணு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சொல்லி கேட்ட உடனே அவ சொல்கிறா, நான் இந்த ஊரை சேர்ந்தவ. வசனம் வாசிக்கிறான், கவனிப்போம். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் சொன்னதும் அன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது என்று ராத்தங்க இடமும் இருக்கிறது. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கள் வெளில போதும். நல்லா கவனிப்போம். அல்லேலூயா. எலியேசருக்கு கொடுத்தா, கூட போன வேலைக்காரர்களுக்கு கொடுத்தாங்க, ஒட்டகங்களுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் கொடுத்துட்டு சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் உங்கள் ஒட்டகங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கூட இருக்குது. தான் தகப்பனை கேட்காமலே சொல்கிறா, எங்கள் வீட்டில் உங்களுடைய ஒட்டகத்துக்கு வேண்டிய அளவுக்கு ஆகாரம் வைக்கோல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் வீட்டில் இரவு தங்கும்படியான இடமும் இருக்கிறது என்று சொல்லி, இவள் தான் நியமிக்கப்பட்டவள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவள் தான் நியமிக்கப்பட்டவள், இவள் தான் நியமிக்கப்பட்டவள், இவள் தான் ஆயத்தம் பண்ணப்பட்டவள். எலியேசர் சொல்லுகிறார், யார் ஒருவள் வழியில் வந்து தண்ணியை கேட்டவுடனே கொடுக்கிறாள், கொடுத்த உடனே ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறாளோ, அவளை தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ள போகிறவன் என்று சொல்லி இவள் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஓட்டம். அல்லேலூயா.
உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட, உங்களுக்காக, அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த ஓட்டத்தில், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். நியமிக்கப்பட்ட ஓட்டம். இந்த ரெபேக்காள் தண்ணியை கொடுத்தா, இவன் நியமிக்கப்பட்டவள். ஈசாக்குக்காக வருவதற்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்டவள். ஈசாக்குக்காக வருவதற்கு முன்பதாகவே இவள் ஆயத்தம் பண்ணப்பட்டவள். அந்த குடும்பங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட குடும்பம், அவருடைய தகப்பன்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட தகப்பன், அந்த குடும்பத்தின் காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட காரியம். நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம், நியமிக்கப்பட்ட. சில நேரத்தில் நம்ம அந்த ஓட்டத்தில் நிற்க முடியாமல் சாத்தான் செய்வோம். உடனே அந்த தகப்பன் அந்த மகளை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா, இவங்க கூட போக நீ மனதாக இருக்கிறியா? இவங்க திருமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறாங்க, இவங்க திருமண காரியத்தை குறித்து வந்திருக்கிறாங்க, நீ இவங்களோடு கூட போக ஆயத்தமாக இருக்கிறியா? உன் விருப்பம் என்ன? உன் மனவாஞ்சை என்ன? இவர்களோடு நீ போக ஆயத்தமாக சொன்ன உடனே அப்பொழுது ரெபெக்கா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்காக நியமிக்கப்பட்ட பாதையில் நான் போகிறேன். இந்த வருஷம் நம்ம சொல்லணும், எனக்காக நியமிக்கப்பட்ட பாதையில் தான் நான் ஓடுவாண்டவரேன், எனக்காக நியமிக்கப்பட்ட நேரத்தில் நான் ஜெபிப்பேன், எனக்காக நியமிக்கப்பட்ட சபையில் நான் இருப்பேன், எனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியரிடத்தில் நான் அடங்கி இருப்பேன், எனக்காக நியமிக்கப்பட்ட ஆலயத்தில் நான் ஒலிவ மரத்தை போல இருப்பேன், பச்சையான மரத்தை போல இருப்பேன். இது எனக்காக நியமிக்கப்பட்ட காலம். அப்படியே கண்களை மூடி சிலர் வாங்கி பெற்றுக்கோ. இது எனக்காக நியமிக்கப்பட்ட நேரமோ, இது எனக்காக நியமிக்கப்பட்ட காலம். இந்த 2025 எனக்காக நியமிக்கப்பட்ட நேரம், எனக்காக நியமிக்கப்பட்ட காலம், எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம். இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய வாரத்துல உம்முடைய புதிய அபிஷேகத்தை இப்போது என் சரீரத்துக்குள்ள அனுப்புங்க. இப்போது என் சரீரத்தை நிரப்பட்டும். என் உள்ளாந்த மனிதன் பலப்படுவார்களாக, என் உள்ளாந்த மனிதன் பலப்படுவார்களாக. என் உள்ளாந்த மனிதர்களை ஆவியில தட்டி எழுப்புங்கப்பா, ஆவியில தட்டி எழுப்புங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல, இயேசுவின் நாமத்தினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாமே 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 செய்ய எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், எனக்கு நியமிக்கப்பட்ட காலம், எனக்கு நியமிக்கப்பட்ட வாக்கு தத்தம், எனக்கு நியமிக்கப்பட்ட அபிஷேகம், எனக்கு நியமிக்கப்பட்ட உயர்வு, எனக்கு நியமிக்கப்பட்ட சுகம், எனக்கு நியமிக்கப்பட்ட பலம், எனக்கு நியமிக்கப்பட்ட மகிமை, எனக்கு நியமிக்கப்பட்ட வல்லமை, எனக்காக நியமிக்கப்பட்டது, எனக்காக நியமிக்கப்பட்டது, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்காக உருவாக்கப்பட்டது, உனக்காக உருவாக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணப்பட்ட ஓட்டம். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓட போகிறேன், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓட போகிறேன். அப்பாவை கரங்களை தட்டி கத்துற மறுபடியுமா ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி அந்த மகிமையினுள் ஆவியானவர் அநேகர் மேல, மகளே மகனே, நியமிக்கப்பட்ட அற்புதம் நடக்கும், நியமிக்கப்பட்ட அதிசயம் நடக்கும். உன் பெயரில் ஒரு அதிசயம் விளங்கும், உன் கூடாரத்துக்குள் அதிசயத்தின் சத்தம் கேட்கப்படும். உனக்காக நியமிக்கப்பட்ட காலம், உனக்காக நியமிக்கப்பட்ட ஷபரத ரபல கரபதர ரபடதலப சந்தரதலப. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. கவனிப்போம் அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டுதல, நியமிக்கப்பட்ட ஓட்டுதல். ரெபேக்காலை பார்த்துடலா அந்த அந்த பெத்துவேலினுடைய குமார்த்தியை பார்த்து கேட்ட உடனே, இவங்க வந்திருக்கிறாங்க, நீ போறியா? நான் போகிறேன், எனக்கு நியமிக்கப்பட்ட சபையில் நான் போவேன். யார் என்ன சொன்னாலும் நீ விடவே கூடாது. இந்த வருஷம் யார் என்ன வழிகளை திசை திருப்பினாலும் நீ விடவே கூடாது.
யார் எல்லா சூழ்நிலை காட்டி வழிகளை மாற்றினாலும் உனக்கான நியமிக்கப்பட்ட ஜெப நேரத்தை விடாத, உனக்காக நியமிக்கப்பட்ட உபவாசத்தை விடாத, உனக்காக நியமிக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய பாதத்தை பிடித்து அழுகிற நேரத்தை விடவே விடாத. இந்த வருஷத்தில் யார் என்ன கேலி கிண்டல் பரியாசம் செய்தாலோ உனக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தின் ஜெப நேரத்தை அபிஷேகத்தை நீங்கள் விடவே கூடாது, நீங்கள் மறக்கவே கூடாது, நீங்கள் விட்டு விலகவே கூடாது. நியமிக்கப்பட்ட உடனே ரெபெக்காள் போக ஆரம்பித்து விட்டார். உடனே ரெபெக்காள் போன உடனே அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. தூரத்திலிருந்து ஈசாக்கு பார்த்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை இவதான் சொல்லி அறிந்த நேரத்தில் அவனுடைய துக்கம் மாறிவிட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய துக்கம் மாறிவிட்டது, அவனுடைய துயரங்கள் மாறிவிட்டது. இந்த காலவெளியில் சொல்ற, நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நிற்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் குறைவு நிறைவாய் மாறும். நீ நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நிற்கும்போது உங்களுடைய நெருக்கங்கள் மாறும், கண்ணீர்கள்லாம் மாறும், கண்ணீரெல்லாம் மாறும். நியமித்திருக்கிற ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதில் எடுத்தவர்கள் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரரை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ. நல்லா கவனிப்போம். நான் உனக்கு சொன்னால் ஒழிய நீ போகிற வழியில் எங்கும் ஒட்டகத்தை நிறுத்தாதே என்று, ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு என்று சொல்லி பார்க்குறோம். மைக்கில் வாசிப்போம். எல்லா வசனம் மைக்கில் வாசிங்க சத்தமா. கழுதையின் மேல் நல்ல கவனிப்போம். வைத்து சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிற, இது என்ன சம்பவம் என்று சொன்னால், எலிசா பற்றி சொல்லப்படுகிறது. எலிசா ஒரு இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. எலிசா ஒரு இடத்துல என்ன செய்தார்? ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்த பிற்பாடு அவர் சுனேமியா ஊருக்கு போகிறார். எங்கே போகிறாரு? சுனேமியா ஊருக்கு அவர் போகிறார். ஊருக்கு போன உடனே அங்கே நல்லா ஒரு பெரிய கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை என்ன பண்ணுறாருன்னா, எஜமானனே போதகரே, நீங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க, போஜனம் பண்ணும்படியாக அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கும். வருந்தி கேட்குறான். ஐயா, இந்த வழியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த வழியாக நான் உங்களை பார்த்தேன், இந்த 2025 எங்கள் ஊர் பக்கமாக வந்திருக்கிறீங்க, இந்த 2025 எங்கள் வீட்டு பக்கமாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போங்க ஐயா, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க சொன்ன உடனே அவள் வருந்தி அழைத்ததுனால எலிசா என்ன பண்ணுறாருன்னா அவளுடைய வீட்டுக்கு போகிறார். கவனிங்க, அவளுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு. யார்? சுனேமியா வீட்டுக்கு எலிசா போகிறார். எலிசா போன உடனே சாப்பிட்றாரு. எல்லாம் சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே அவளும் அவங்க புருஷனும் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்த நேரத்தில் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்குறாங்க. ஆச்சரியமாக பார்த்த நேரத்தில் இவர் தேவனுடைய சாயலை பார்க்கிறேன், இவர் தேவ பிரசன்னத்தை சுமந்தவராய் நான் பார்க்கிறேன் சொன்ன உடனே அந்த சுனேமியா தன்னுடைய வீட்டுக்காரை பார்த்து, தன்னுடைய வீட்டுக்கார புருஷனை பார்த்து சொல்கிறா, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ரூம் போடலாம், ஒரு ரூமை போட்டு அங்கே ஒரு கட்டில் போடலாம், அந்த கட்டில் போட்டு ஒரு நாற்காலியை போடலாம், ஒரு நாற்காலியை போட்டு ஒரு மேஜையை வைக்கலாம், ஒரு மேஜையை வச்சு ஒரு குத்து விளக்க வைக்கலாம். என்ன நான் சொன்னேன் சொல்லுங்கள்? நாற்காலி, குத்து விளக்கு, மேஜை, அப்படியே பார்க்குற மாதிரி விட்டீங்க பார்த்தியா கதை.
எலிசாக்கு என்ன பண்ணணும் சொன்னால், முதல்ல ஒரு அறையை கட்டணும், அடுத்தது அதில் ஒரு கட்டிலை வைக்கணும், அதில் ஒரு மேஜையை வைக்கணும், அதில் ஒரு நாற்காலியை வைக்கணும், அதில் ஒரு குத்து விளக்க வைக்கணும். எத்தனை ஐட்டமு? 5 ஐட்டமு. 5 பொருட்களையும் அங்கே வைக்கணும். ஏன்? இவன் எப்போல்லாம் இப்போ இந்த பக்கம் வராரு அப்போல்லாம் இவர் தங்கிட்டு போகணும். அல்லேலூயா. இவர் எப்பெல்லாம் அந்த வழியாக வராரு அப்போல்லாம் அவர் அங்கே தங்கிட்டு போகணும். இவங்க எப்பெல்லாம் அந்த இடத்துல வராங்களோ அப்போல்லாம் அந்த இடத்துல அவர் தங்கிட்டு போகணும். நீ எப்பெல்லாம் தேவ சபைக்கு வரியோ அப்போயெல்லாம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, நியமிக்கப்பட்டது கர்த்தர் உனக்கு கொடுத்து அனுப்பணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் ஆலயத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆலயத்தில் சம்பூர்ணமான மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்பெல்லாம் இவர் வராரு அப்போ தங்கிட்டு போனோம். அப்போ சொன்ன உடனே எலிசாவுடைய வேலைக்கார் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? கேயாஸ். ஆபிரகாமுடைய வேலைக்கார் பேர் என்ன? எலியேசர். எலிசாவுடைய வேலைக்கார் பேர் கேயாஸ். கேயாஸை பார்த்து கேட்குறாரு, எலிசா பேசுகிறாரு, தம்பி இங்கே வா, ஒரு விஷயம் கேட்கணும். இந்த அம்மா நம்ம வரும்போது எல்லாம் ரொம்ப நமக்கு சவர்த்தனை பண்ணுறாங்களே, இந்த அம்மா நம்ம வரும்போதெல்லாம் நல்லா கவனித்து அனுப்புகிறாங்களே, இந்த அம்மாவுக்கு எதனா வேணும்னா கேளுப்பா, எதனா செய்யணும்னா கேட்பாரு, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கேஆசி சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைப்பா, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அதனால் ஒரு அற்புதத்தை முடிஞ்சா செய்யுங்க சொன்ன உடனே அப்போ எலிசா பார்த்த உடனே சொல்கிறார், அம்மா அடுத்த வருஷம் நான் வரும்போது, அடுத்த நேரத்தில் நான் வரும்போது நீ கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றிருப்ப, ஒரு ஆண் குழந்தைனை பெற்றிருப்ப, இது நான் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த எலிசா சொல்லிட்டு போயிட்டார். எங்கே தெரியுமா? கர்மேல் பர்வதத்திற்கு போயிட்டார். இப்போ எங்கே தெரியுமா போயிட்டாரு? கர்மேல் பர்வதத்திற்கு போயிட்டார். கர்மேல் பர்வதம் எது தெரியுமா? தேவனுடைய வாசம் பண்ணுகிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் அக்கினினால் வெளிப்படுகிற இடம். எலிசா வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி எங்கே போயிட்டாருன்னா கர்மேல் பர்வதத்துக்கு போயிட்டார். திடீரென்று சொல்லி ஒரு சத்தம் வருகிறது. திடீரென்று ஒரு நாள் அந்த அம்மாவுடைய சத்தம், அந்த அம்மா கிட்ட ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, அம்மா உன் பிள்ளை செத்து போய் விட்டான், வாக்குத்தத்தமாக பண்ணப்பட்ட பிள்ளை செத்துட்டான், வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட பிள்ளை செத்துட்டான், அவனுக்கு என்ன நடந்து சொல்லி தெரியல. உடனே அந்த அம்மாவுடைய உள்ள துக்கப்பட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் மேல் அறையில் வச்சுட்டான். எலிசாக்கு எந்த ரூமை கட்டினாங்களோ அந்த அறையில் வச்சுட்டான். அந்த அறையில் வச்சுட்டு உடனே புருஷனுக்கு தகவல் சொல்கிறா, ஹலோ நான் உடனே தேவ மனுஷனை பார்க்க போனோம், எனக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால், எனக்கு என்ன பண்ணுங்க, நான் ஓட்டத்தை, எனக்கு இராணுவத்தை, எனக்கு சேரியட்டை கொடுங்க, எனக்கு இராணுவ காரியத்தை கொடுங்க, நான் பயணம் பண்ண சொன்ன உடனே இவ வேலைக்காரனை பார்த்து சொல்கிறா, ஹலோ நான் சொல்கிற வரைக்கும் ஓட்டத்தை நிறுத்தாத, நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயும் நிறுத்தாத, வண்டியை எடு, நேராக தேவ மனுஷங்கிட்ட போ, சில நேரத்தில் உனக்காக வைக்கப்பட்ட இதுதான் ரேஸ். அல்லேலூயா. உனக்காக வைக்கப்பட்ட ரேஸ், உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ரேஸ். ஏறி உக்காந்த நேரத்தில் இவ சொல்கிறா, வழியில் யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கேட்டாலும், என்ன நடந்தாலும், நான் சொல்கிற வரைக்கும் நீ ஓட்டத்தை நிறுத்தாத, நீ ஓட்டத்தை ஏன்னா இது நியமிக்கப்பட்ட ஓட்டம். வழியில் வரும்போது சொல்லுவாங்க, இந்த சபை இருக்குது இங்கே வாங்கலை, அந்த சபை இருக்குது அங்கே வாங்கலை, ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க, ஏன் அங்கே போய் ஆராதனை செய்கிறீங்க, பக்கத்திலே வாங்கலை, நாங்கள் கூட வருஷம் வருஷம் உதவி செய்கிறோம், நாங்கள் கூட எல்லாமே செய்கிறோம், அவர் போல தான் நாங்களும் நடத்துகிறோம், அவங்கள போல தான் நாங்கள் செய்கிறோம். உன்னை திசை திருப்பும்படியாக பார்ப்பார்கள், உன்னை வழி விளங்கும்படியாக செய்வார்கள், உன்னை வழி திருப்பும்படியாக பார்ப்பார்கள், உன்னுடைய ஓட்டத்தில் நிற்காதபடி செய்வார்கள். ஆனால் நீ சொல்லணும், நான் முன் வைத்த காலை பின்னால் வைக்க மாட்டேன், நான் பிடிச்ச வார்த்தையை விட மாட்டேன், நான் இந்த சபையினால் நிறைய நன்மையை பெற்றிருக்கிறேன், இந்த சபையினால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், நான் வழி விலகவே மாட்டேன். என்னை அசைச்சாலோ, என்னை என்ன வந்தாலோ, காற்று வந்தாலோ, கொந்தளிப்பு வந்தாலோ, என்ன அசைச்சாலோ நான் வழியில் நான் விலகவே மாட்டேன், நான் வேற இடத்துக்கு போகவே மாட்டேன், நான் விசுவாசத்திலேருந்து வெளியே போக மாட்டேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் விட மாட்டேன். என் ஓட்டம் இங்கதான், என் ஓட்டம் முடிகிறதும் இங்கதான், என் ஓட்டம் துவங்குறதும் இங்கதான், எனக்கு எதிர்காலமும் இங்கதான், எனக்கு ஆசீர்வாதமும் இங்கதான், எனக்கு நன்மையும் இங்கதான், எனக்கு சுகமும் இங்கதான், எனக்கு எல்லா கேடகமும் எல்லா நன்மைகளையும் எல்லா சம்பூர்ணமான மகிமையும் இங்கதான் வச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்தை நான் விடவே மாட்டேன், நான்
ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். என்ன சொன்னாலும், என்ன காரியத்தை பேசினாலும், என் ஊழியர் என்னை கடிந்து கொண்டாலும், என் சபை என்னை என்ன சொன்னாலும், நான் தேவனுக்காக நான் ஓடுவேன். ஒரு நாளும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை விட்டு என்னை வெளியே தள்ளவே முடியாது. தள்ளாலும் நான் உள்ள வருவேன். என்னை தள்ளாலும் பரவாயில்ல, நான் ஓட்டத்துக்குள்ள தான் வருவேன். நான் ஓட்டத்துக்குள்ள தான் இருப்பேன். இந்த நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்துக்குள்ள 2025 என என்ன பாவங்கள் வந்து சேர்ந்தாலோ, என என்ன பாவங்கள் என் கிட்ட வந்தாலோ, அது என்னை பற்றி பிடிக்கவே பிடிக்காது. அது என்னை நெருங்கவே நெருங்காது. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் இது எனக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ஓட்டம். வழியில நிற்காத தம்பி, வழியில என்ன சொன்னாலும் நிற்காத தம்பி, நீ ஓடிக்கொண்டே இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ ஓட்டத்தை நிறுத்தாது. அந்த அம்மா சொன்ன உடனே அந்த ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. நேரம் ஓடி போய் தேவ பர்வதத்தில், தேவனுடைய சமூகத்தில் எலிசாவை போய் அந்த அம்மா பார்க்க ஆரம்பித்து விட்டா. இன்னைக்கு காலையில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்னைக்கு முதல் வாரத்தில் நீ தேவனை பார்க்க வந்திருக்கிறல்ல, உன்னை ஓட்டத்தை நிறுத்தவே மாட்டாரு, உன் ஆசீர்வாதத்தை தடுக்கவே மாட்டாரு. நான் சத்தியமாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். இந்த தேவ ஆலயத்தில் நீ வந்திருக்கிறபடினால உன் பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது. உன் சுகத்தை யாரும் தடை செய்ய முடியாது. உன் ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. சில குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், சில குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய ஆவியோட வல்லமை அந்த ஓட்டத்திலிருந்து சொல்ற, நீ யாராய் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன மனநிலையோடு இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக வைக்கப்பட்ட ஓட்டம். அந்த ஓட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், அந்த ஓட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், அந்த அற்புதம் நடக்கும். எலிசாவை போய் பார்த்த நேரத்தில் அந்த அம்மா ஓடி போய் காலை பிடித்து கொண்டா. காலை பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. கேயாசு வந்து அந்த அம்மாவை தள்ள வரும்போது எலிசா சொல்றாரு, கேயாஸ் அவன் மன துக்கத்தோடு வந்திருக்கிறா, அவன் மன உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறா, அவன் வேதனையோடு வந்திருக்கிறா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை தொந்தரவு செய்யாத, அவள் ரொம்ப கவலையோடு வந்திருக்கிறா. அவளை விட்டுவிடு, அவளை விடுன்னு சொன்னபோது இந்த தேவாலயத்தில் நீ கவலையோடு வந்திருக்கிறியா? அந்த அம்மாவை போல நீ வேதனையோடு வந்திருக்கிறியா? உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து பதிலை கட்டளையிடுவா. உடனே அந்த கேயாசை பார்த்து சொல்லிட்டு எலிசா பேசி, ஐயா நான் கேட்டனா, நான் ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி கேட்டனா, எனக்கு நீங்க பொய் சொல்லிட்டீங்களே, ஒரு பிள்ளைய கொடுப்பாருன்னு சொன்னீங்க, கொடுத்தாரு. ஆனா இப்ப அந்த பிள்ளை மரித்து போச்சு ஐயா, இப்ப அந்த பிள்ளை மரித்து விட்டது. இப்ப அந்த பிள்ளை மரித்து உனக்காக கட்டப்பட்ட அந்த அறையில் இருக்குது, உனக்காக கட்டப்பட்ட அந்த அறையில் இருக்கிறது. உடனே எலிசா கேயாசை பார்த்து சொல்ற, நல்ல கவனிப்போ. எலிசா கேயாசை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பதாக போ, நான் உனக்கு பின்னால் வரேன், நீ எனக்கு முன்னால் போயிட்டே இரு, நான் பின்னால் வரேன்னு சொன்ன உடனே அப்போது கேயாசு தான் கட்சியத்தை கட்டிட்டு அப்புறம் எலிசாவுடைய தடி எடுத்துட்டார். அவர் தடி எடுக்கலை, யாருடைய தடி? எலிசாவுடைய. கச்சை அவருது, தடி யாருது? எலிசாது. போய் எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் அந்த தடியை கொண்டு போய் முகத்தில் வச்ச உடனே ஒரு பேச்சும் ஒரு அசைவும் இல்லை. உடனே வந்து சொல்கிறாரு, முகத்தில் வச்ச நேரத்தில் ஒன்றும் அசைவில்லை, அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் அசைவை பார்க்க முடியல. உடனே எலிசா வந்து அந்த பிள்ளை மேலே குப்புற படுத்து, அந்த பிள்ளை மேலே படுத்து எழுந்த உடனே அந்த பிள்ளை 7 முறை தும்பி எழுந்து விட்டது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற, நீ ஓட்டத்தில் உறுதியாக இருப்பா என்று சொன்னால், எந்த காரியத்தில் விழுந்தாயோ, எந்த காரியத்தில் குறுகி நின்றாயோ, எந்த காரியத்தில் நீ ஜெயம் பெறாமல் இருந்தாயோ,
இந்த மாதம் முதல்ல சொல்ற, நீ சுதந்தரிக்கிறவர்களாய் மாறுவ, நீ ஜெயிக்கிறவர்களாய் மாறுவ, நீ தேவனுடைய வசனத்தை சாட்சியாய் சொல்லுகிறவர்களாய் மாறுவ, அற்புதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றவர்களாய் மாறுவ. ஆனால் ஒண்ணு, ஓட்டத்தை விடாத, ஓட்டத்தை விடாத. உனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டம். ஓடனா இந்த ஓட்டத்துக்குள்ள ஓடு, போனா இந்த ஓட்டத்துக்குள்ள இரு. இது உனக்காக நியமிக்கப்பட்ட இடம், இது எனக்காக நியமிக்கப்பட்ட காலம், நேரம், அந்த ஓட்டம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, தள்ளிட்டு ஓடு, தள்ளிட்டு ஓடு. பாரமான யாவைத்தையோ, பாரமான எல்லா சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களை தள்ளி உன் ஓட்டத்தில் ஓடு. எப்படி தெரியுமா ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துப்பார், இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக நின்றுப்பார், கொஞ்சம் பொறுமையாக முழங்காலில் நின்றுப்பார், கொஞ்சம் பொறுமையாக ஜபத்தில் இருந்துப்பார், இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக விசுவாசத்தில் இருந்துப்பார். அவசரப்பட்டு நீ செய்யாத, பொறுமையாக இருந்துப்பார். உன் ஜபத்தை என் ஆண்டவர் கேட்பார், உன் ஜபத்தை என் தெய்வம் கேட்பார். என் தெய்வத்துடைய காதுகளில் உன் ஜபம் சத்தங்கள் கேட்கப்படும், என் தெய்வத்துடைய கண்களில் உன் கண்ணீர்கள் பார்க்கப்படும், என் தெய்வத்துடைய கண்களில் உன் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் வைத்திருக்கும் நன்மைகளை நீ பார்ப்ப. பொறுமை, பொறுமை, பொறுமை. பொறுமையா ஓட்டத்தில் இரு, பொறுமையா இங்கே இரு, பொறுமையா இதேக்குள்ள இரு, இந்த ஐக்கியத்துக்குள்ள இரு, பொறுமையா விசுவாசத்தில் இரு, பொறுமையா நம்பிக்கை இரு. என் தெய்வம் இறங்கி உனக்கு செய்வார், என் தெய்வம் எனக்கு உனக்கு வழி காட்டுவார், என் தெய்வத்துடைய வல்லமையை பார்ப்ப. அந்த ஓட்டத்தை விடாத, அந்த ஓட்டத்தை விடாத, அந்த ஓட்டத்தை விடாத. சில பேர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி வாங்கிக்கோ அந்த அபிஷேகத்தை வல்லமையோ. ஓ ரபா ஷதரா கடதரா ரமதரபா. எல்லைகளில் ஆவிகள், எல்லைகளில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உன் வீட்டின் எல்லைகளில் ரத்தம், உன் கூடாரத்துக்குள்ள ரத்தம். இந்த முதல் மாதத்துல முதல் ஆராதனையில் ஒரு புதிய அபிஷேகம் உன்னை மாத்திரம் அல்ல, உன்னை மாத்திரம் அல்ல, உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நிரப்பட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறுவதாக, மாறுவதாக, மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். ரபா சந்தர பதர பதுர பலகரபா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்காய் ஓடு. எல்லாரும் சொல்லு. பரமாழைப்பு பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி, பரமாழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, பரம அழைப்பின். அப்படியே கண்களை மூடி சொல்லு. எல்லா ஆண்டவரை பார்த்து, எஸ் நான் ஓட போறேன் ஆண்டவரே, நான் ஜபத்துல ஓடுவேன், விசுவாசத்துல ஓடுவேன், வல்லமையில நம்பிக்கையில. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், 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 இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நலக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வருஷத்தில் முதல் ஓய்வு நாளில் தேவ பிள்ளையே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். நியமித்திருக்கிற ஓட்டத்தில், உனக்கென்று சொல்லி நியமித்திருக்கிற காரியத்தில் இந்த வருஷத்தில் தேவ பிள்ளையே
ஆண்டவர் அருள் செய்வார். ஒருவேளை நியமித்திருக்கிற காரியங்கள் 24ஆம் ஆண்டில் தேவப்பிள்ளை ஒருவேளை நீ பெறவிட்டால், உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதை நினச்சி தேவப்பிள்ளை நீ வேதனையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை துக்கத்தோடு துயரத்தோடு கூட இருக்கலாம், மன கஷ்டத்தோடு கூட இருக்கலாம். 2024 நிறைவேறவில்லையே, எனக்கென்று சொல்லி நியமித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டில் என் அன்பு மகனே, மகளே, வாலிப சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நியமித்திருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். தேவப்பிள்ளையே, நீயே நியமிக்கப்பட்டு இருக்கலாம் சொந்தமாக, அது இல்லை. ஆமேன், ஆமேன். நீயே நியமித்து தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்து செய்திடலாம் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். இல்லை, அவர் உனக்கு நியமித்திருக்கிறபடி தேவப்பிள்ளையே அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார்.